குட் ஈவினிங் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாதத்திற்கு மேலாக ஒவ்வொருவரும் விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் டெட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நம்மளுடைய கடின உழைப்பு வீணாகி விடக்கூடாது என்பதற்காக கல்வி உளவியலிலிருந்து கடைசி நேரத்தில் போர்க்கால திருப்புதல் என்ற தலைப்பில் முதல் வீடியோவாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கல்வி உளவியல், த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி இன் டிஎன் டெட். அதாவது தமிழ்நாடு அரசு நடத்துகிற ஆசிரியர் தகுதி தேர்வில் கல்வி உளவியலின் பங்கு மிக மகத்தானது. எதுக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்து 30 வினாக்கள் கேட்கப்படுகிறது. கடந்த காலத்திலே டெட் எழுதி அநேக கடின உழைப்பு செய்தார்கள். ஆனாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 75, 70 to 80க்குள்ளே நிறைய பெர்சன்டேஜ் இருக்காங்க எடுத்தவங்க. இப்போ அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் தனியாக இன்டர்வியூ எடுத்து பார்த்தா, அவங்க எதில் லேக் ஆகிருக்காங்கன்னா, இந்த சைக்காலஜியில் தான் லேக் ஆகிருக்காங்க. இது எல்லா சப்ஜெக்ட் மேஜராக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், தமிழ் இங்கிலீஷில் கூட நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் சைக்காலஜியில் அவங்க சொல்கிறது என்னென்னா, சைக்காலஜி எப்படி படித்தாலும் எங்களுக்கெல்லாம் மார்க்கே வராது அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்து. அது நேம்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறோம். ஆனால் நம்மளால் அந்த பலனை நம்ம அனுபவிக்காமல் போயிடுறோம். அதனால சைக்காலஜி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். நம்ம அதில் விருப்பம் வச்சு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக 30க்கு 20 அபவ் 25 கூட வாங்கலாம். ஆனால் நம்ம யாரும் அதுக்கு மெனக்கிட மாட்டோம்னே சொல்ல முடியும். அதனால சைக்காலஜிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக பொறுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 25 வாங்க முடியும். சரியா? ஆனாலும் சைக்காலஜியில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, ஹையர் ஆர்டர் திங்கிங், உயர் சிந்தனை வினாவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 10 யூனிட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்ல அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ அதில் சைக்காட்டிஸ்ட் நேம் வரும், அது 2வது. முதல்ல இந்த கான்செப்ட் என்னது, ஃபஸ்ட்டு யூனிட்ல சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் அப்போ அந்த சைல்டு டெவலப்மெண்ட்டை பற்றி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிலபஸ்க்கு கீழே கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 10 யூனிட்டையும் சிலபஸ் வைஸாக யூனிட் 1 என்ன இருக்குது, யூனிட் 2ல என்ன இருக்குது, 3ல என்ன இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கா நம்ம அனலைஸ் பண்ணணும். சரியா? எல்லாருமே பிஎட் முடிச்சிருக்கோம், டிடிஎட் முடிச்சிருக்கோம், சைக்காலஜிலாம் படித்தது தான். ஆனாலும் ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணோம்னா நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ வேற வழியே இல்லை. எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கிட்டு சைக்காலஜியில் மட்டும் 5, 6, 7, 8 அந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சைக்காலஜிக்கு எஃபோர்ட் போடுவோம். இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கடைசி நேரத்தில் இந்த வீடியோஸ் 2, 3 வீடியோஸ் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நீங்கள் சைக்காலஜியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இந்த சப்ஜெக்டே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறது தான் பிரச்சனை. சரியா? சைக்காலஜி நீங்கள் மீதி எல்லா சப்ஜெக்ட்டையும் ரொம்ப டீப்பாக டெப்த்தாக படிக்கிறீங்க. சைக்காலஜின்னு சொன்னோன்னா ஒரு காரணி கோட்பாடா தாண்டைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி நீங்கள் மேலோட்டம் அந்த ஆத்தர் நேம் மட்டுமே படிச்சுட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் இன்டீரியராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்போ அந்த இதை படித்து அதை எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளைட் சைக்காலஜி மாதிரி தான் வரும். சரியா? வாங்க நம்ம இப்போ சைக்காலஜிக்குள்ளே போகலாம். முதலாவது நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி யூனிட் 2ல தியரிஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட். சரியா? இந்த செகண்ட் யூனிட்ல 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. சரியா? 5 தியரிஸ். 5ல் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சைக்கோ சோசியல் ஸ்டேஜ், அதாவது தமிழில் உள சமூக வளர்ச்சி கோட்பாடு. இந்த சைக்கோ சோசியல் ஸ்டேஜை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா இஹெச் எரிக்சன். சரியா? இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி தேர்வு, அதாவது அக்டோபர் 2020 இந்த அக்டோபர் 12ல் நடந்த தேர்வில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைக்கோ சோசியல் ஸ்டேஜில் 8 ஸ்டேஜை அறிமுகப்படுத்தியவர் யார்? டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி டெட்லையும் கூட கேட்டிருக்காங்க. இது இப்ப நடந்து முடிஞ்ச கழிந்த மாதம் முடிந்த தேர்வுல இந்த கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே. அப்ப இத பார்த்துக்கோங்க. ஸோ சைக்கோ சோசியல் ஸ்டேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் ஈஹெச் எரிக்சன். அவருடைய ஸ்டேஜ் மொத்தம் 8. 2வது டாபிக் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா பியாஜே. நம்மளுக்கு சைக்காலஜினாலே பியாஜே பத்தி நேம் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஜீன் பியாஜே எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சைக்காட்டிஸ்ட். ஓகேவா? தேர்ட் ஒன் மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு. மாரல் கோல், இந்த இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மாரல் கோல்பெர்க், மாரல்னாலே கோல்பெர்க், காக்னிட்டிவ்னாலே பியாஜே, சைக்கோ சோசியல் எரிக்சன். ஓகேவா? ஃபோர்த் ஒன் சோசியோ கல்ச்சுரல் அப்ரோச் டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு அறிவார்ந்த வளர்ச்சியில் சமூக கலாச்சார அணுகுமுறை எப்படி. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாருன்னா வைகாட்ஸ்கை. ஒரு ரஷ்யன் சைக்காட்டிஸ்ட். எந்த நாட்டை சேர்ந்தவர் கூட முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. சரியா? வைகாட்ஸ்கை, கோல்பர்க், பியாஜே, எரிக்சன். 5வது டாபிக் என்னன்னா எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி, சூழலியல் அமைப்பு கோட்பாடு. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாருன்னா யூரி பிரான்ஃபன் பெர்னர். சரியா? இப்போ 5 பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எரிக்சன் சைக்கோசோசியல், பியாஜே காக்னிட்டிவ், கோல்பர்க் மாரல், வைகாட்ஸ்கை சோசியோ கல்ச்சுரல், லாஸ்ட் ஒன் எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் பிரான்ஃபெர்னர். ஓகேவா? இனி இந்த 5 டாபிக்லையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி உங்களுக்கு இப்போ கடைசி நேரத்தில் இருக்கு, இன்னொரு 3 days ஆர் 4 days தான் இருக்குது. இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு எப்படி ரிவிஷன் பண்ணால் இருக்குமோ பார்த்துக்கோங்க. எரிக்சன் வந்து சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் தியரியில் வந்து 8 ஸ்டேஜ் சொன்னோம்ல, அது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டாட்டி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து இன்ஃபேன்சி, ஏர்லி சைல்டுஹுட், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் ஏஜ், அடலசன்ஸ், யங் அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், லேட்டர் அடல்ட்ஹுட். ஓகேவா? இந்த 8 இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3, லாஸ்ட் ஒரு 3, சென்டரில் ஒரு 2, அப்படி ஞாபகத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த 8 வந்து பெருசாக போட்டிருக்கேன். சரி, 8 ஸ்டேஜ். எரிக்சன்னாலே 8. சரியா? ஒன்றுமே இல்லை. இன்ஃபேன்சி, ஏர்லி சைல்டுஹுட், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் ஏஜ், அடலசன்ஸ், லாஸ்ட் 3மே அடல்ட் தான். யங், மிடில், லேட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபேன்சி, செகண்ட் ஒன் வந்து ஏர்லி சைல்டுஹுட். இன்ஃபேன்சினா குழவி பருவம், முன் பிள்ளை பருவம், முன் பள்ளி பருவம். சென்டரில் உள்ள 4th and 5th வந்து பள்ளி பருவம், குமரப்பருவம், அதாவது ஸ்கூல் ஏஜ், அடலசன்ட் ஸ்டேஜ். ஓகேவா? லாஸ்ட் 3மே முன்முதிர் பருவம், நடுமுதிர் பருவம், பின்முதிர் பருவம். நீ இதில் உள்ள ஏஜ் பார்த்துக்கோங்க. ஒரு டெஸ்ட்டு கூட கேட்டிருக்காங்க மேட்ச் த ஃபாலோவிங்கில். இந்த 8ல் ஒரு 4 கொடுத்து அவங்களுடைய ஏஜ் கேட்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய கேரக்டர், இந்த ஏஜில் அவங்க எப்படி இருப்பாங்க, யார் சார்ந்து இருப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கு. அப்போ இதில் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு இந்த பேசிக் இருந்தால் மட்டும்தான் எந்த ஸ்டேஜில் அங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த 3 ஹவர்ஸில் மற்ற சப்ஜெக்டை பார்ப்போமா, எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ஐடியாவோடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே திங்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இன்ஃபேன்சியில் வந்து 0 to 1, ஏர்லி சைல்டுஹுட் 1 to 3 years, ப்ரீ ஸ்கூல்னா 3 to 6, அதாவது கேஜி சொல்லுவோம்ல, ப்ரீ கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி. ஸ்கூல் ஏஜ்னா 6 to 12. அடலசன்ஸ், அதாவது இந்த குமரப்பருவம், இந்த அடலசன்ட் ஸ்டேஜ், அதாவது 12 to 18. ஓகேவா? அதாவது எரிக்சன் சொல்லியிருக்க ஏஜில் வந்து 12 to 18. யங் அடல்ட்ஹுட் 18 to 40, 40 to 65, 65 அபோவ். இதான் தமிழில் குழவி பருவம், முன்பிள்ளை பருவம், முன் பள்ளி பருவம், பள்ளி பருவம், குமரப்பருவம், முன்முதிர் பருவம், நடுமுதிர் பருவம், பின்முதிர் பருவம், 8 ஸ்டேஜாக எரிக்சன் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு, அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைல்டுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி நிறைய வரும். இப்போ அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 8 ஸ்டேஜ், ஒரு 8 எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? செகண்ட் யாரை பற்றி பார்த்தோம்? பியாஜே. பியாஜே வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் 4 ஸ்டேஜஸ்.
how many stages? 4. பியாஜேனாலே 4 stages. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே எழுதியிருக்கேன். ஒவ்வொன்றுலேயுமே ஏஜ், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு வழியே இல்லை. இப்போ படித்தா மனசில் நிற்குமா சார்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம ஒரு இதோட இப்போ ஒரு ஸ்பிரிட்டோடு எல்லோரும் படிச்சுட்டு இருப்போம். கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்டடியினுடைய ஸ்பீட் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். சரி, நீங்கள் இப்போ என்ன படித்தாலும் கண்டிப்பாக நீ எக்ஸாம் ஹாலில் போனால் ஞாபகத்தில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். செகண்ட் வந்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து மூணுலேயுமே ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ரேஷனல். அதாவது ப்ரீ, காங்க்ரீட், ஃபார்மல். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், காங்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். தமிழில் புலன் இயக்க நிலை, முன் செயல்பாட்டு நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. ஓகேவா? இதோட ஏஜ் பார்த்துக்கோங்க. 0 to 2, 2 to 7, 7 to 11, above 11. இந்த 4 ஸ்டேஜ் புலன் இயக்க நிலை. அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 2 வயசு வரைக்கும் அவங்க பிள்ளைங்க வந்து எப்படி சென்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இயக்குறாங்க. சரியா? ஒரு பாலை கொடுத்தா பாலை எப்படி விளையாடுறாங்க, ஒரு பென்சிலை கையில் கொடுத்து அதை வச்சு அவங்க எப்படியெல்லாம் வாலில் இது பண்ணுறாங்க, அதை பற்றி தான் 0 to 2 புலன் இயக்க நிலை, மோட்டார் ஸ்டேஜ். இந்த ஏஜில் தான் பிள்ளைங்களுக்கு மோட்டார் ஸ்கில்ஸ் வரை டெவலப் ஆகும். சரியா? அப்போ மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுறது எந்த ஸ்டேஜ்னு கேட்டாங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், 0 to 2 years. Second one, pre-operational stage. Third one, concrete operational stage. Fourth one, formal operational stage. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து மூணாவது தியரி கோல்பர்க்குடைய மாரல் டெவலப்மெண்ட், மாரல் கோல்பர்க். ஓகேவா? இவர் இதுல இருந்து 3 ஸ்டேஜா பிரிக்கிறார். ஓகேவா? எத்தனை ஸ்டேஜ்? 3 stages. மாரல் டெவலப்மெண்ட் 3 stages. ஒரே நிமிஷம். ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். இதெல்லாம் ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். அதாவது மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை. மரபுக்கு ப்ரீனா முன், போஸ்ட்னா பின், மரபு நிலை சென்டரில். ஓகேவா? ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ஓகேவா? மாரல் டெவலப்மெண்ட், அது ஒரு குழந்தையினுடைய மாரல் டெவலப்மெண்ட். அவங்க வளரக்கூடிய நிலையில் என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாருங்கள், இது கூட கேட்குறாங்க மேட்ச்சில். சரி, அதனால தான் நான் இந்த 3 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், அதாவது ப்ரீ கன்வென்ஷனலாக பிள்ளைங்களுக்கு டெவலப் ஆகுறது மாரல் டெவலப்மெண்ட்டில் ஒபீடியன்ஸ் அண்ட் செல்ஃப், கீழ்ப்படிதலும் சுயநலனும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜில் கன்வென்ஷனலில் சோஷியல் ரெகக்னைசேஷன், சமூக அங்கீகாரம், லா அண்ட் டிசிப்ளின், சட்டம் ஒழுங்கை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லா அண்ட் டிசிப்ளினா பிள்ளைங்க வந்து விளையாடும்போது ஸ்போர்ட்ஸு ஏதாவது கொக்கோ பற்றி ரூல்ஸை வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க அறிஞ்சிக்குவாங்க. போஸ்ட் கன்வென்ஷனல்னால் மரபுக்கு பிந்தைய நிலை. இதில் 2 இருக்குது. சோசியல் கான்ட்ராக்ட், யூனிவர்சல், சமூக ஒப்பந்தம், உலகளாவிய நெறிமுறைகள். அதாவது அந்த லேட்டர் அடல்ட்ஹுட்லாம் வரும்ல, எப்படி அவங்க சமூகத்தோடு இதாகிறாங்க, அவங்களுடைய உலகளாவிய யூனிவர்சல் எப்படி இருக்குது, இதை பற்றி. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு யூனிட், இந்த செகண்ட் யூனிட்லேயே 5 பேரில் 3 பேர் பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி பார்த்தோம்? நம்ம எரிக்சன், அவர் வந்து 8 ஸ்டேஜ். செகண்ட் ஒன் வந்து பியாஜே 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காரு. தேர்ட் ஒன் வந்து கோல்பர்க் 3 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது எலாபரேட்டாக வேணும்னா நம்ம இவர் எரிக்சனுடைய இது நான் 8 ஸ்டேஜ்லையுமே இது பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? 8 ஸ்டேஜ்லையும் எப்படி அவங்களுடைய இயர், எப்படி அவங்க எப்படியெல்லாம் அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் அனுப்புவேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெட்டு ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை இப்படி ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு யூனிட்டுக்காக அடுத்தடுத்து நான் என்னுடைய இதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அதனால் நீங்கள் இதை ஷேர் பண்ணும்படி
கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ.